வணக்க மக்களே, வெல்கம் டு ரஃபி தியேட்டர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே. ஸோ ரீசெண்டா நீங்க வந்து சோஷியல் மீடியா சைடு எந்த பக்கம் போனாலும் சரி, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எங்க போனாலும் சரி, நம்ம சஞ்சு சாம்சனை வந்து சிஎஸ்கேக்கு எடுத்துட்டு வராங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பேச்சு வந்து போய்கிட்டு இருக்கு. மோஸ்டா சஞ்சு சாம்சன் 2026ல வராருன்ற மாதிரி பேசுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, நடக்குமா நடக்காதா, நடந்ததுன்னா எப்படி இருக்க போகுது ஐபிஎல் 2026 அப்படின்றத மொத்த டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம நம்ம ரஃபி தியேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ என்ன விஷயம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து நம்ம சஞ்சு சாம்சனுக்கு 2025 சீசன் வந்து பெருசா வந்து அமையல. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனை வந்து ரீசெண்டா வந்து டீம் இந்தியால வந்து எடுத்தாங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓபனர் ஸ்லாட்ல வந்து ஒரு அபிஷேக் சர்மா, சுக்மன் கில் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஹித் சர்மாலாம் இருந்ததுனால நடுவில் வந்து டிராப் பண்ணாங்க. திருப்பி வந்து ஐபிஎலுக்கு வராரு. ஐபிஎலுக்கு வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து அந்த ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து ஆட வைக்கிற மாதிரியான ஒரு இதை வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் கேப்டன்சியுமே வந்து பாத்தீங்கன்னா ரியான் பராக் வந்து கொடுக்குறாங்க. ரியான் பராக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி வந்து இப்போ ஒரு வைபவ் சூரியவன்சியை வந்து க்ரூம் பண்ணி எடுத்துட்டு வராங்களோ, அந்த மாதிரி ரியான் பராக் சின்ன வயசுல இருக்கும் போதே எடுத்துட்டு வந்தவங்க தான் ராஜஸ்தான் ராயல்ஸ். என்னதான் இருந்தாலும் அவர் வந்து விடமாட்டாங்க. அண்ட் அவரும் இதுக்கு ஏற்ற மாதிரி ரீசெண்டா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. கேப்டன்சி வைஸ் உங்களுக்கு பெருசா இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு பிளேயரா நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு ஆல்ரவுண்டரா நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேப்டன்சி வந்து கொடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பலரும் வந்து பல மாதிரி வந்து இதை பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரு ரியான் பராக் வந்து நீங்க கேப்டன்சி கொடுக்கறதுக்கு பதிலா டீம்ல வேற ஏதாச்சும் சீனியர் பிளேயருக்கு வந்து நீங்க கொடுத்துருக்கலாமே, ஏன் ரியான் பராக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வந்து போச்சு. ஜாஸ் பட்லர் வந்து நீங்க ஏன் டிராப் பண்ணீங்க, ஏன்னா ரீடென்ஷன் அப்படின்னு வரும்போது நீங்க ஷெம்ரான் எட்மயருக்கு பதிலாக வந்து ஒரு ஜாஸ் பட்லரோ இல்ல ட்ரெண்ட் போல்ட்டா வந்து வச்சிருக்கலாம். நீங்க ஜாஸ் பட்லர் வச்சிருந்தா ஒரு கேப்டன்சியா வந்து பார்த்திருக்கலாம், ஒரு நல்ல கேப்டனா இருந்திருப்பாருன்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள் வந்து வந்தது. பட் இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஹெட் கோச்சா வந்து இருந்தார். ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மீட்டிங்ஸோட போட்டோஸ் எல்லாம் வரும்போது சரி, ஒரு சில கிளிப்பிங்ஸ் அந்த டீம் மீட்டிங் வரும்போது சரி, மோஸ்டா நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயமா என்ன இருந்தது அப்படின்னா, நம்ம ராகுல் டிராவிட் வந்து ஒரு மீட்டிங் வந்து போடுவாரு. அந்த மீட்டிங்ல அவர் வந்து பேசிட்டு இருப்பாரு. பட் இந்த ஒரு ஓரத்தை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து அதுல வந்து ஏதோ ஒரு மாற்று கருத்து இருக்கா மாதிரியோ இல்ல அதுக்குள்ள வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி வந்து நிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா மாதிரி வந்து தெரிஞ்சுது. பட் அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து இம்பாக்டா வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. அண்ட் கடைசியா சஞ்சு சாம்சன் வந்து இந்த சிஎஸ்கேயோட ஆடின மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளேயிங் லெவல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி ஏனோ தானோன்னு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நீங்க டாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி ஸ்பீச் கிடையாது. அதுக்கப்புறம் பிளேயிங் லெவலை பத்தி பேசும்போது பிளேயிங் லெவல்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நோ வி ஹேவ் சேஞ்சஸ் அப்படின்னாரு. ஒரு சேஞ்ச் சொன்னதுக்கு அப்புறம் நோ ஐ கெட் பேக் அப்படின்ட்டு வந்து போனாரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து எங்கேயோ ஒரு கன்ஃபியூஷன்லயோ இல்ல ஏதோ ஒரு தெளிவில்லாத மாதிரி ஏதோ ஒரு ஒரு இதுல இருந்த மாதிரி வந்து தெரிஞ்சது டாஸ் அப்போ. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டாஸ் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கமெண்டேட்டர் ஒருத்தர் வந்து அவருடைய பர்சனல் யூடியூப் சேனல்ல ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரீசெண்டா வந்து MS தோனி அந்த இன்சைடர் ஸ்போர்ட்ஸ் அந்த இன்சைடர்ஸ் எல்லாம் வச்சு கேட்கும்போது எனக்கு வந்து அப்டேட் என்ன அப்படின்னா, MS தோனிக்கு முட்டி வலி வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, அந்த நீ இன்ஜுரி ரொம்ப சீரியஸ் ஆயிருச்சு, அவரால் வந்து ஒரு கதவை கூட ஓபன் பண்ண முடியாத ஒரு சினாரியோல இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அங்கே பாத்தீங்கன்னா MS தோனின்ற ஒரு ஃபேக்டர் வந்து அடுத்த சீசன் வந்து ஆடுவாரான்ற கேள்விக்குறி பெருசா இருக்கு. ஆல்ரெடி அவருக்கு வயசாயிடுச்சு, அவரால் முடியாது அந்த மாதிரியான ஒரு சினாரியோ போய் இப்போ அவரால் வந்து 90% வந்து அவர் பாடியிலேயே வந்து பிசிக்கலா ஃபிட்டா இல்லை அப்படின்ற மாதிரி, அதாவது அவரோட நீ இன்ஜுரி காரணத்தினால அடுத்த சீசன் ஆடுவாரான்ற ஒரு பெரிய கேள்வியே வந்துருச்சுங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு MS தோனி வந்து அடுத்த சீசன் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு அப்படின்னும் போது ஆக வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். பட் ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து அடுத்த ஒரு 2 வருஷத்துல ஆக போறாரு அப்படின்னும் போது கண்டிப்பா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்டர் வந்து தேவை. ஸோ இந்த ஒரு சினாரியோ வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் வருது. இந்த ட்வீட்டை பத்தி ஒரு ஹைலைட்டா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த ட்விட்டர் நேம் வந்து நான் மென்ஷன் பண்ண வரல காப்பிரைட் இஷ்யூஸ்னால. பட் அந்த ஒரு ட்விட்டர்ல இருந்து ஒரு ட்வீட் வருது. என்ன ஒரு ட்வீட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் வந்து அபிஷியலா ட்ரேட் ஆகி முடிச்சிட்டாரு. ஸோ பல ஒரு ஒரு ட்ரைக்கு அப்புறம் சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சனை சக்சஸ்ஃபுல்லா இழுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து வந்தது. பட் இது வந்து எந்த அளவுக்கு நம்பலான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஏன்னா ட்விட்டர்ல இப்ப யார் வேணாலும் ட்வீட் போடலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இது எப்படி நம்பலான்னு கேட்டீங்கன்னா, 2024 ஹர்திக் பாண்டியா வந்து மும்பைக்கு வந்து வராரு அப்படின்ற ஒரு இது வந்து வந்திருந்தது இல்லையா. இதை பத்தி இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து இந்த ட்வீட் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க. ஐபிஎல் வரலாறுலே ஒரு பெரிய ட்ரேட் வந்து நடக்க போகுது இந்த சீசன்ல அப்படின்ற மாதிரி போட்டாங்க. அது யாருமே ஈஸியா நம்பல. பட் அதுக்கப்புறம் வந்து ஆச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராபின் உத்தப்பா வந்து சிஎஸ்கே வந்து நடுவில் ட்ரேட் பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து.
அப்பயும் இந்த மாதிரி ஒரு ட்வீட் வந்து வந்தது, அப்பயும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்தது. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் வந்து ஒரு ட்வீட் வந்து வந்திருக்கு. ஸோ மோஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ட்ரேட் வந்து ஒரு கேஷ் ட்ரேடா இல்லாம ஒரு நல்ல ஆல்ரவுண்டரோ இல்ல ஒரு நல்ல பவுலரோ வந்து நாங்க எடுத்துக்கிறோன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து போயிருக்கிறதாவும், அதுக்கு சிஎஸ்கே ஒரு நல்ல டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரேடை வந்து எப்படியோ முடிச்சிருக்காங்கன்ற மாதிரி வந்து தெரிய வருது. பட் சிஎஸ்கே பொறுத்தவரையும் நல்ல ஆல்ரவுண்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு ரவீந்திர ஜடேஜா வந்து நீங்க சொல்லலாம், அஸ்வினை வந்து சொல்லலாம். பட் அஸ்வினை வந்து இந்த டைம் ரீடைன் பண்ணி அவங்க வந்து சிஎஸ்கே எடுத்துக்கிறாங்களோ இல்ல ட்ரேட் பண்றாங்களோ, அஸ்வினுக்கு வயசாயிடுச்சு. ஓகேவா, அந்த 10 கோடியோ 12 கோடி கொடுத்து ட்ரேட் பண்ற மாதிரி வந்து முடியாது. மேபி ஒரு ரவீந்திர ஜடேஜாவா அப்படின்னு பார்த்தா ரவீந்திர ஜடேஜாவை சிஎஸ்கே வந்து விட மாட்டாங்க. ஸோ எப்படியோ வந்து இந்த ட்ரேட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு போய் தான் வந்து முடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பட் இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தாலும் இது எல்லாமே 99.9% தான் வந்து சொல்லணும். அந்த 0.1%ல இது எந்த ரூமரா இருக்கலாம், இல்ல இந்த ஒரு ட்ரேடே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இல்லாம திருப்பி வந்து கேன்சல் ஆகலாம், என்னன்றது தெரியாது. அஃபிஷியலா அப்டேட் வர வரையும் எல்லாமே ரூமர் அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்போம். பட் நிறைய டாட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே மேட்சஸ்லாம் முடியும் போது பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் வந்து பண்ணிப்பாங்க. என்ன மாதிரி பண்ணியிருக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மாத்தி இருக்கலாம் அப்படின்னு பிளேயர்ஸ் எப்பயும் பேசுவாங்க. பட் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சிஎஸ்கே ஸ்டாஃப்ஸ் ஒரு 2 பேரும் அண்ட் சஞ்சு சாம்சன் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ட்ட பேசுற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க எல்லா டாட்ஸும் கரெக்ட் பண்ணி பாருங்களேன். MS தோனி ரிட்டையர்மெண்ட் ஆக போறது, சஞ்சு சாம்சன் வந்து இந்த பிளேயிங் லெவலில் சொதப்பினது, சஞ்சு சாம்சனுக்கும் ராகுல் டிராவிடுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா மாதிரி, அப்புறம் இந்த ட்விட்டர்ல ட்வீட் வந்த மாதிரி, அண்ட் இந்த ஸ்டாஃப்ஸும் சஞ்சு சாம்சனும் பேசுனது. ஸோ இதெல்லாமே கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த 99.9% வந்து இது உண்மையா இருக்குமோன்ற ஒரு கேள்வி வந்து வருது. பட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்டர் வந்து தேவை. பட் உள்ள சஞ்சு சாம்சன் வராரு அப்படின்னா அடுத்த தடவை வந்து அந்த டாப் 3ல வந்து கொஞ்சம் லைட்டா ப்ராப்பரா செட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சில ஒரு இஷ்யூ வரும். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு கேப்டன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெவான் கான்வே வந்து ஓப்பனரா வச்சிருக்காங்க. ஆயுஷ் மாத்திரி ஒரு ரீசெண்டா வந்து ஒரு நல்ல இம்பாக்ட். ஸோ டாப் 3ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ மேபி ஒரு டெவான் கான்வே, ரச்சின் மாதிரியான பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இதுவரையும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் படி இது நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தெரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.